அடிபட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு இனிமேல் ஏது வாழ்க்கை எனக்கில்லை என நினைத்து யாரும் இல்லை என துடித்து அழுத போதுதானே என அழைத்தாய் நீ வடிவேலா. வருகின்றேன் காப்பாற்று, தொழுகின்றேன் காப்பாற்று. எத்தனையோ பாவங்களை தற்கறி நான் செய்துவிட்டேன். எப்படி என்னை காப்பாற்றுவாயே எனக்கும் தெரியவில்லை. அப்பனே உன்னை நம்பி அடியெடுத்து நடந்து வந்தேன். வழி நெடுக நீ வந்து வடிவேலா காப்பாற்று. வருகின்றேன் காப்பாற்று. பசி என்று வந்தவனை துடிதுடிக்க விரட்டினேனே, அதை பாவம் என்று நினைக்கவில்லை. படிக்க உதவி கேட்டவனை பிடித்து தள்ளி துரத்தினேனே, அதை பாவம் என்று நினைக்கவில்லை. மகளுக்கு கல்யாணம் என்று மண்டியிட்டு அழுதவனை உதைத்து விரட்டினேனே, அதை பாவம் என்று நினைக்கவில்லை. பெற்றவளுக்கு சோறு கேட்டு பிச்சை எடுத்து வந்தவனை பெரும்படித்து விரட்டினேனே, அதை பாவம் என்று நினைக்கவில்லை. நோய் என்று வந்தனை போயென்று விரட்டினேனே, அதை பாவம் என்று நினைக்கவில்லை. அடுத்தவனுக்கு கஷ்டம் தந்து ஆணவத்தோடு விரட்டினேனே, அதை பாவம் என்று நினைக்கவில்லை. எல்லாமே சேர்ந்து வந்து இப்போது வதைக்கிறதே, என்ன செய்வேன் முருகா, யாது செய்வேன் குமரா. இத்தனை பாவங்களை தெரிந்தே செய்துவிட்டு இப்போது வந்தேனே, ஏற்பாயா வடிவேலா. இது போன்ற பாவங்களை இனி நான் செய்ய மாட்டேன், யாரையும் வருத்த மாட்டேன். என்னை நீ மன்னிப்பாயா, மன்றாடி வேண்டுகின்றேன். மன்னிப்பாயா பழனிநாதா, உன் பாதங்களில் தொழுகின்றேன். செய்த பாவங்களை கழுவிடு வடிவேலா திருக்குமரா. வருகின்றேன் காப்பாற்று, தொழுகின்றேன் காப்பாற்று. அடிமேல் அடிபட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு இனிமேல் ஏது வாழ்க்கை எனக்கு என நினைத்து யாரும் இல்லை என துடித்து அழுத போதுதானே என்னை அழைத்தாயே வடிவேலா. வருகின்றேன் காப்பாற்று, தொழுகின்றேன் காப்பாற்று.